எண்ணம், எழுத்து, இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com. ஒர்க் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து விடிவி முடிஞ்சோடனே சிம்பு பற்றி இதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் அட் தட் டைம் ஆல்சோ. அதே மாதிரி இந்த படத்தில் ஜீவாவோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எனி டே கிவ் மீ an opportunity to work with ஜீவா அகேன், ஐ வில் ஒர்க் வித் ஜீவா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப எல்லா ஹீரோஸும் கோஆப்ரேட்டிவ் தான், எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் திஸ் guy is a little more level headed than most people நினைக்கிறேன். வெரி கிரவுண்டட், வெரி டவுன் டு earth. வைன் ஷாப் போய் டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் காஃபி ஷாப் பக்கமும் வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரமோட்டிங் ஃப்ரம் வைன் ஷாப் டு காஃபி ஷாப். இருக்கிற ஒரு விஷயம் வந்து லண்டன்லேருந்து ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வந்து கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக இவ்வளவெல்லாம் பண்ணது வந்து அது ஒரு பெரிய ஒரு மரியாதையாக தான் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மரியாதையை எந்த டைரக்டர்களிடமிருந்தும் நான் பெற்றதில்லை, எந்த தயாரிப்பாளர்களிடமிருந்தும் நான் பெற்றதில்லை. வருண் நித்யா அப்படின்னு 2 பேருடைய கதையை சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வருண் நித்யாவாக ஜீவாவும் சமந்தாவும் உள்ளே வந்தாங்க. ஒரு 20-25 டேஸ் நான் படம் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இசை நான் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஸ்கிரிப்டில் 8 பாட்டு இருக்குது, மியூசிக்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது. அந்த டைமில் தான் நான் வந்து ராஜா சார் போய் நான் அவருடைய மேனேஜர் சுப்பையாக்கு ஃபோன் பண்ணி சார்ட்டு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் சாரை மீட் பண்ணேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு பயம் அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஓகேன்னு சொல்லுவாரா அப்படின்ற ஒரு பயம் தான். பட் என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி வச்சு எனக்கு வந்து என் கூட நிறைய பேசி கதையை பற்றி பேசி நான் ஷூட் பண்ண விஷுவல்ஸ் எல்லாம் அவர் லேப்டாப்பில் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி மியூசிக் வேணும், என்ன மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 8 சாங்ஸ்க்கு 14 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு இன் அபவுட் 3 days. அண்ட் அந்த டியூன்ஸை நான் பிக் பண்ணி அதுக்கப்புறம் முத்துக்குமாரோட அந்த வரிகளை எழுதி இந்த சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவர் லண்டன் போய் இந்த சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே லண்டன் போய் அங்கே இருக்கிற மியூசிஷியன்ஸோடு இந்த சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதில் ஆட் ஆகும்போது அவர் கூட நான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக மாறிடுச்சு இந்த படம். ஒரு வருண் நித்யாவோட கதையை சொல்லலாம் அப்படின்னு இறங்கினேன். ஆனால் ஒரு மியூசிக்கல் தேடல் என் லைஃப்பில் எனக்கு இது ஒரு தேடல் மாதிரி எனக்கு இது ஆயிடுச்சு. நான் வந்து என் கூட இருக்கிற இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ், என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லா டேரக்டர்ஸுமே வந்து இதே சொல்லியிருப்பாங்க. அவங்க 10th படிக்கும் போதும் 12th படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் ராஜா சாரோட மியூசிக் கேட்டு தான் அவங்க வந்து நிறைய இடத்துல அவங்க லைஃப் மாறி இருக்கும். நிறைய சுச்சுவேஷன்ஸில் இந்த மியூசிக் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு 8th அதுக்கப்புறம் காலேஜும் இன்னை வரைக்கும் அவருடைய சாங்ஸ்குள்ளே ஒரு தேடல் எனக்கு போயிட்டே இருக்குது. ஸோ அவரை மீட் பண்ணி என்னுடைய படத்தில் ராஜா சாரோடைய மியூசிக் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து லைஃப்பில் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது.
ஸோ இன்னைக்கு மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு வந்து இது ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அமைஞ்சதுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி படத்தில் வந்து 8 பாட்டு, அந்த 8 பாட்டு மட்டும் இல்லாமல் மியூசிக்லாவும் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்துக்கு என்ன தேவை அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 டேஸில் இந்த படத்தோட மியூசிக் எனக்கு என் கையில் கொடுத்துட்டாரு ஆக்சுவலாக. அண்ட் டுடே ஐம் ரியலி ஹாப்பி. நேற்று படம் பார்த்துருக்காங்க நிறைய பேர், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு படம். மியூசிக்லாம் பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் செல்ஃப். சார் ஜீவா அண்ட் சமந்தா படம் முடித்தோடனே ஜீவா எனக்கு ஃபோன் பண்ணார், பிரதர் உங்களோட ஒரு படம் பண்ணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், பிரதர் லோக்கலாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னேன். இல்லை பிரதர் நான் உங்கள்கிட்ட வந்ததே வந்து ஒரு ஏர்பனாக ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. சரி பிரதர், இந்த படத்துலேயே நான் அதே ரூட்டில் போயிடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 1 வீக்கில் ஒரு கதை சொன்னேன். என் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் யார்ட்டெல்லாம் சொன்னமோ அந்த கதை எல்லாருமே வந்து ஒரு கனெக்ட் இருந்தது அவங்க எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் வந்து திஸ் குட் பி யோர் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு டேக் லைனில் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஹேவிங் செட் தட், ஜீவாவுடைய ஒர்க் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து விடிவி முடிஞ்சோடனே சிம்பு பற்றி இதான் சொல்லியிருப்பேன். ஏன்னா தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் அட் தட் டைம் ஆல்சோ. அதே மாதிரி இந்த படத்தில் ஜீவாவோட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எனி டே கிவ் மீ an opportunity to work with ஜீவா again, and I'll work with ஜீவா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரொம்ப எல்லா ஹீரோஸும் கோஆப்ரேட்டிவ் தான், எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான். பட் திஸ் guy is a little more level headed than most people நினைக்கிறேன். வெரி கிரவுண்டட், வெரி டவுன் டு earth, அண்ட் இமோஷனல் சீன்ஸாக இருந்தாலும் அந்த சீனோட ஒரு மூட்லேயே எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சுட்டு ஹில் மேக் எவ்ரிபடி ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அதுவும் இந்த படம் வந்து 2 லாங்குவேஜ் ஷூட் பண்ணோம். ஸோ தெலுங்குல வந்து நானி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. 2 ஹீரோஸுமே வெயிட் பண்ணி ஷார்ட்டுக்காக வெயிட் பண்ணி லொக்கேஷன்ஸில் வெயிட் பண்ணுவாங்க. தட் இஸ் சீரியஸ்லி கமெண்டபிள். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. வெறும்னே என்ன நம்பி கௌதம் சொல்லியிருக்காரு ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானி ஷார்ட் எடுக்கும்போது ஜீவா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது 1/2 hour ஆகலாம், 1 hour ஆகலாம். மறுபடியும் ஜீவா வாங்க பிரதர் ஷார்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் நானி நடித்த ஷார்ட் அவர்கிட்ட காமிக்க மாட்டேன். ஃபுல்லாக மறுபடியும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி மறுபடியும் இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதே ஆக்ஷனுக்கு வேறு மாதிரி ஒன்று கொடுப்பாரு. ஸோ எனக்கு இது வந்து ஒரே எக்ஸ்பிரஷன், ஒரே ஆட்டிடியூட், ஒரே ஆக்டிங்கில் எனக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிது. ஆனால் அது கதை கரெக்டாகவும் இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. ஹவு an actor understands the situation and acts out a scene அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜீவா, தேங்க்யூ ஃபார் an outstanding performance in the film. சமந்தா அகெயின் இந்த படத்தில் வந்து 2 ஹீரோஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன் 2 languages. 2 ஹீரோயின்ஸ்னு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வருண் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நானி அண்ட் ஜீவா. நான் வருணோட ட்ராவலில் தான் இருக்கேன். அதே மாதிரி நித்யாவோட ட்ராவல்லையும் எனக்கு 2-3 ஹீரோயின்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்க வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. அந்த கன்ஃபியூஷன் வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் சமந்தாவே 3 லாங்குவேஜில் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிக்க வச்சிருக்கேன். இந்த படம் தான் அவங்க தெலுங்குல நிறைய படம் பண்ணியிருக்காங்க. என்னோட படம் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். ஆக்சுவலாக வினிதாண்டியுடைய தெலுங்கு வருஷன் தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். ஆனால் அந்த படத்தில் அவங்க நடிக்கல. இந்த படம் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு நான் தைரியமாக சொல்லுவேன். an actress has arrived with this film அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. Samantha is not here. எனக்கு தெலுங்குல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த ப்ரொடியூசர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் she will come and meet the media later in the evening and from tomorrow onwards. So I'd like to thank Samantha for a wonderful performance in this film. I have to shift back to my production and the team that supported this film right from the beginning. இந்த கதை வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோனுடைய கதை, என்னுடைய பார்ட்னர் ரேஷ்மா எழுதின கதை. இந்த கதை வந்து என்கிட்ட அவங்க இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது நம்ம ஒர்க் பண்ணலாமான்னு சொன்னப்போ நான் இது வந்து தெலுங்குல ஒரு ரைட்டர் கோனா வெங்கட்க்கு இந்த கதை நான் அனுப்பிச்சு வச்சேன். அவர் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரானே ரியாக்ட் பண்ணார். ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது இந்த கதை, நீங்கள் தெலுங்குல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரியாக்ட் பண்ணப்போ மறுபடியும் நாங்கள் எல்லாருமே உட்காந்து வெங்கி ரேஷ்மாவும் நானும் உட்காந்து அந்த கதையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் அலசணும். அண்ட் ஐ லைக்ட் இட். இதில் வந்து ஒரு வருண் நித்யா அப்படின்ற 2 பேருடைய கதை. அவங்க 8 வயசுலேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. அவங்க அந்த ஜேர்னி தான் இந்த கதை ஆக்சுவலாக. அவங்க பேசுறதும், அவங்க பழகினதும், அவங்க லவ் பண்ணதும், அவங்க சண்டை போட்டதும், அவங்க பிரிஞ்சதும், மறுபடியும் அவங்க கடைசியில் ஒன்று சேர்றாங்களா, ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. ஏன் இன்னொரு லவ் ஸ்டோரினா எனக்கு லவ் ஸ்டோரி பார்க்க பிடிக்கும் அப்படின்றதால நான் அந்த கதை பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கதையை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த ஜேர்னி எனக்கு பிடிச்சது. ஒரு 2 பேர் 15 to 24 ஏஜஸ்க்குள்ளே அவங்களுடைய ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களுடைய ட்ராவல் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். 2 பேர் நடிப்பாங்க, அந்த மாதிரி நல்லா இருக்கும்னு பார்க்குறதுக்குன்ற ஒரு ரீசனுக்காக அந்த கதைக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே நான் இறங்கினேன். அதே மாதிரி 2 பேருமே வந்து அந்த ஷேட்ஸ் காமிச்சிருக்காங்க. ஜீவா ஹேஸ் பிளேட் 15 to 17, தென் ஹீஸ் பிளேட் a 19-year-old 20, தென் ஹீ லுக்ஸ் 24 in the film. அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸும் அவர் காமிச்சிருக்காரு. லைக்வைஸ் வித் சமந்தா. அண்ட் மென்டலாகவும் சரி ஆட்டிடியூட் வைஸும் சரி அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், த வே தே ஸ்பீக் படத்தில் மாறிட்டே இருக்கும். ஸோ it's a performance oriented role actually for both of them, and they've done this film really well. So
இந்த கதை நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே உட்காந்து என்னுடைய ஸ்டைலில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிளேயும் டயலாக்ஸும் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தெலுங்கு ரைட்டர் வர சொல்லி அவருக்கு இந்த டயலாக்ஸ் எழுதி அந்த மாதிரி ஒரு ட்ராவல் தான் அந்த படம் பண்ணது. அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ராஜா சார் புரிஞ்சுக்கிட்டு என்ன தேவையோ அந்த சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலேயே அது வந்து 8 பாட்டு இருந்தது. ஓகே, இங்கே ஒரு பாட்டு வச்சுக்கலாமா, அப்படி ஒரு பாட்டு வச்சுக்கலாமான்றது நான் யோசிக்கவே இல்லை. அந்த கதைக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதும் போதே இதில் வந்து 8 சாங் ஃபிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு சாங் ஞாபகம் இருக்குது, காற்றை கொஞ்சம் அப்படின்ற பாட்டு வந்து ஒரு பல்லவி மட்டும்தான் நான் சொன்னேன் சார்கிட்ட. சார் ஒரு ட்ராவல், அந்த பொண்ணை தேடி இவன் போவான், என்னோட எல்லா படத்துலையுமே ஒரு ட்ராவல் வரும், இதுலேயும் இந்த ட்ராவல் இருக்குது, ஒரு பொண்ணை தேடி அவன் போவான், எனக்கு ஒரு பல்லவி மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு பல்லவி கம்போஸ் பண்ணி பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பல்லவி கேட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சார் இது வந்து ஃபுல் சாங்கை நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல் சாங்காக மாற்றிருக்கேன். அண்ட் ஸோ அதான் காற்றை கொஞ்சம் பற்றின கதை. பட் எனிவே ஐட் லைக் டு தேங்க் வெங்கி அண்ட் ரேஷ்மா ஃபார் ப்ரொவைடிங் a platform to work on a film like this. அண்ட் இந்த கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்ரெட் மிஸ்டர் ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் எல்ரெட் குமார் வந்து இஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ். எனக்கு வாரணமாயிரம் டைம்ல இருந்து அவர் என் கூட இருந்திருக்காரு. விண்ணைத்தாண்டி வருவாயா, நன்னிசி நாய்கள், அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வெப்பம், அப்புறம் இன்னைக்கு வந்து நீதான் என் பொன் வசந்தம். ஸோ இது தெலுங்குலையும் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அதை பற்றிலாம் அவர் கவலைப்படாமல் நோ ப்ராப்ளம் கௌதம் நீங்கள் பண்ணுங்கள், ஐம் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் அவர் சைட்லேருந்து அவர் கொடுத்துருக்காரு. இஸ் ஆல்சோ டைரக்டர் ஹிம்செல்ஃப். ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் அ ஸ்கிரிப்ட் இஸ் அண்ட் வாட் அ ஸ்க்ரீன் பிளே இஸ். ஸோ எல்ரெட் சார், தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் டெக்னிக்கல் டீம் என்னுடைய ஆஸ் யூஷுவல் டீம் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபில்ம் வந்து ஒரு ஷேப் இன்னைக்கு எடுத்திருக்கு அப்படின்னு இந்த கதை எப்படி வேணா நான் சொல்லியிருக்கலாம். இந்த கதையை நான் ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டேன், ஆனால் இந்த ஸ்டைலில் தான் இதை ஆடியன்ஸ் பார்க்கணும். இப்போ எடிட்டிங்ன்ற விஷயம் வந்து ஜஸ்ட் ஃப்ரேம்ஸ் கட் பண்ணி ஒரு லெங்த் லாக் பண்ணுற விஷயம் கிடையாது உண்மையிலே. அதுக்கு வந்து எனக்கு எடிட்டர் தேவையில்லை, அது நானே உட்காந்து பண்ணிடுவேன் ஹேபிட்டில். பட் இந்த கதை வந்து இந்த படம் வந்து இப்படி தான் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். அது மட்டும் இல்லை, இந்த பர்டிகுலர் ஸ்டோரி இது வந்து நான் 8 வயசு கதையில் ஆரம்பிச்சு 24க்கு போயிட்டு மறுபடியும் 10க்கு வந்து அந்த மாதிரிலாம் நான் ஷிஃப்ட் பண்ணி போயிருக்கலாம். இல்லை கௌதம் இந்த ட்ராவலில் போகலாம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஒர்க் பண்ணி அது ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு 2 hours 20 minutes லெங்க்த்துக்கு அவர் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆண்டோ, again I'm seriously indebted to you for this work and both languages you've done this film, and thank you very much for that. Rajivan, என்னுடைய art director, as usual he's a good friend. Has he come here? Hi. Thanks Rajivan for all the support, and we'll continue to work together and all that stuff. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து 3 கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நாட் பை சாய்ஸ். நான் வந்து ஈவன் தோ வேரியஸ் ஸ்டேஜஸ் இருந்தாலும் இது வந்து 3 கேமராமேன் ஷூட் பண்ண நினச்சி நான் பண்ணல. பட் MS பிரபு சார் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்கூல் போர்ஷன் அப்புறம் ஒரு காலேஜ் போர்ஷன் ஃபுல்லாக அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணி கொடுத்தாரு. I really respect him a lot. He's such a great cameraman actually, and I learned a lot also from எனக்கு வாரணமாயிரம்ல அவர் ஒரு சின்ன போர்ஷன் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி கூட ஹேண்டில் பண்ணலாமா அப்படின்னு அவர்கிட்ட நரேஷன் கற்றுக்கிட்டேன் நான் அந்த டைமில். அதனால தான் அவர் இந்த படம் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. But he fell ill after a point and then he couldn't continue work, and so I called Om Prakash, who shot Veppam for me in a production la, and Om handled the second half of the film and really well. I must say he's done a really great job on the second half of the film. And then Kadir came towards the end because Om got busy shooting Ajit sir's film. So Kadir came and shot some portions. So for the first time in my film, actually 3 cameramen have worked, and they've done a really great job. So இந்த படம் வந்து யூஸ்வலாக ஒர்க் பண்ணுற படங்களுக்கும் என்ன எஃபர்ட் இருக்குமோ அதே அளவுக்கு எஃபர்ட் தான். இதில் கொஞ்சம் அதிகம், ஏன்னா இது வந்து 2 லாங்குவேஜ் அப்படின்னு பண்ணி நாங்கள் இந்த படத்தை முடிச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணோம். எல்லா ஷாட்டுமே வந்து கேமரா மூவ் பண்ணுறதுனால அடுத்த ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நாங்களே மறந்துடுவோம். தமிழ் ஷாட் எடுத்து முடிச்சுட்டு போகலான்னு சொல்லுவோம், யாரும் சொல்லுவாங்க தெலுங்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், தெலுங்கு ஷாட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இட் டுக் லிட்டில் மோர் டைம் தேன் யூஷுவல். அண்ட் ஒரு 1 year ப்ரொடக்ஷன் ஏன் போச்சு அப்படின்னா இந்த லுக்ஸ்க்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சமந்தா வந்து கொஞ்சம் அன்வெல் ஆனாங்க நடுவில், ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அந்த மாதிரி ஒரு நல்லா வந்திருக்கு. இது வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் பேசுகிறேன்றதுனால நான் சொல்ல. யூஸ்வலி ஐம் வெரி நர்வஸ் அபவுட் எவ்ரி ஃபில்ம் ஆஃப் மைண்ட். படம் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் போய் சேரும் அப்படின்னு நான் யோசிக்கிறதே இல்லை. கண்டிப்பாக ஆடியன்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நர்வஸ் ஸ்டேட்குள்ளே போயிடுவேன். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ரியலி கான்ஃபிடென்ட் அபவுட் அ ஃபில்ம். நான் இந்த படம் 2-3 நாளாக பார்த்துட்டு இருக்கேன். I really like what I'm seeing. I like Jeeva, I like Samantha, I love the music in the film, I love the visuals, and it's a film that I'd like to watch in the theatre. And no, Nalini, I haven't forgotten you. You've been with me throughout, from my first film. என்னுடைய எல்லா படங்களும் காஸ்டியூம்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. என்னுடைய படங்களில் வந்து ஹீரோயின்ஸ் எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க, ஹீரோஸ் ஏன் இப்படி பார்க்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம். அவங்க வந்து she completely understands my vision and she knows what clothes they should come in and in what I would like and what the audience would like to see. விண்ணைத்தாண்டி வருவாயோடைய சாரீஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். The way Trisha looked in that film. Likewise இந்த படத்தில் கூட சமந்தாக்கு ஒரு certain லுக் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னன்னா ஒரு slightly period look, ஏன்னா 1998
அதுக்கப்புறம் 1993, 1998, 2000, 2004, 2005 வரைக்கும் தான் படமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன லுக் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நளினி, தேங்க்யூ அகேன் வெரி மச். ஸோ திஸ் இஸ் மை டீம், ஆக்சுவலி திஸ் இஸ் மை டீம். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ராஜா சார் ஹெஸ் கம் இன் டு மை டீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த டீமுக்குள்ளே முதல் முறையாக வந்தது முத்துக்குமார். ஆக்சுவலாக என்னுடைய டீமுக்குள்ளே முதல் முறையாக வந்தது முத்துக்குமார். ரொம்ப நாளாக அவரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். வாரணமாயிரம்ல ஒரே ஒரு பாட்டு அவரோட பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ராஜா சார்கிட்ட பேசினப்போ வி டிஸ்கஸ், ராஜா சார் ஆல்சோ சார் முத்துக்குமாரோட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 பாட்டுமே அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதி கொடுத்தாரு. ஆக்சுவலாக அதுதான் முக்கியம். நமக்கு வந்து டைம் எடுத்து போய் பண்ணியிருக்கலாம். பட் நான் கேட்ட டைமில் அவர் அந்த பாட்டு ரொம்ப அழகாக, இப்போ காற்றை கொஞ்சம் நிற்க சொன்னேன் அப்படின்ற பாட்டெலாம் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு ட்ராவல் சாங் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். அதில் வந்து என் காதல் நலமா என்று அப்படின்ற ஒரு லைன் அவர் கொடுத்தாரு. நான் இப்போ ஆக்சுவலாக வந்து 3 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணை அவன் பார்க்க போகிறான். ஸோ ஆடியன்ஸ் அதை மறந்துடுவாங்களா, நம்ம ஏதாவது கேப்ஷன் போடலாமா அப்படின்னு கூட நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் என் காதல் நலமா என்று அப்படின்ற வார்த்தை அதை நான் சொல்லவே இல்லை அவர்கிட்ட. அது போட்டதுனால எனக்கு அந்த சுச்சுவேஷனே அப்படியே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. முத்துக்குமார் நன்றி. ஸோ எனக்கு வந்து நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வாடி ஐ தாட் ஐ ரீச் அவுட் டு தி மீடியா. இந்த படத்துக்கு எனக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இது வந்து ஒரு தமிழில் பண்ண ஒரு நல்ல படம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து எந்த விதமான ஆபாசமோ எதுவுமே கிடையாது. we've got a clean you. it's a clean film but it's a love story. ஒரே ஒரு பிரச்சனை, நீங்கள் ஏன் மறுபடியும் லவ் ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதிலே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ லைக் அ குட் லவ் ஸ்டோரி அண்ட் ஐம் ஹோப்பிங் பீப்புள் வில் லவ் அ குட் லவ் ஸ்டோரி. தேங்க்யூ. இதான் என் பொண்ணு வசந்தம். ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. என்னோட ஆக்டிங் கெரியரில் இருக்கிற ஒரு அழகான ஒரு பொண்ணு வசந்தம்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நாங்கள் இந்த படத்துக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய லுக் சேஞ்சஸ் நிறையா கிடச்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் அந்த ஒரு 3 ஸ்டேஜ் வேணும்னு சொல்லியிருந்தார் கௌதம் சார். ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் ஹிம் இன் a காஃபி ஷாப். நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி, லைக் அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம், உங்களை ஒரு கிளாஸியான ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு. அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நானே லோக்கலாக ஒரு ஃபிலிம் திங்க் பண்ணணுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், பிரதர் வைன் ஷாப் போய் டயர்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் காஃபி ஷாப் பக்கமும் வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரமோட்டிங் ஃப்ரம் அ வைன் ஷாப் டு அ காஃபி ஷாப். திஸ் ஃபிலிம், இந்த படம் வந்து ஒரு இந்த படத்தில் நாங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிருக்கோம். ஸோ அதனால் நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணிடலாம், நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். பட் உண்மையாக அவர் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நடந்த நிறைய தருணங்கள் அதனால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் ஒரு கதை சொல்லி முடிச்சு அந்த காஃபி ஷாப்பில் கதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உடனே வெளியே வந்தோடனே நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வார்த்தை நான் சொன்னது, நான் கதை கேட்டேன்டா, ஏன் நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குடா, இந்த ஈவெண்ட்டு இந்த மாதிரி நடந்ததா, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததுடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்தோடனே படம் ஷூட் பண்ணும்போது கூட என்னால் நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஐ திங்க் ரொம்ப ஒரு மிகைப்படுத்தாத ஒரு நடிப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து சாதாரணமாக கொஞ்சம் லவுடாக என்றைக்குமே கேட்க மாட்டார். ரொம்ப அண்டர் பிளேடாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்கும். அவரோட கேரக்டரைசேஷன் மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய டென்ஷன்ஸ், நிறைய ஷூட்டிங்னாலே நிறைய டென்ஷன்ஸ் நடக்கும், நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு பெரிய டைரக்டருங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹேண்ட்லிங் சுச்சுவேஷன் நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் ஹைப்பர் ஆகும், நம்ம எதாவது காமெடி பண்ணிவிட்டு எதாவது லைக் அப்படியே போயிடும். பட் ஹீஸ் அ பர்சன் ஆஃப் வேர் என்ன டென்ஷனாக இருந்தாலும் அவர் ஆக்டர்ஸை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி என்ன சீன் சொல்ல வந்தாரோ அதை ரொம்ப கரெக்டாக கன்வே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஒரு பெருமை, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய அவர் கூட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணோம். அண்ட் இது நிறைய ஃபங்க்ஷன்ஸில் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் வந்து இளையராஜா சார் வந்து ஒரே ஒரு பாடல் பாடினதுக்கே நான் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சேன். ஸோ இன்றைக்கி அவரோட மியூசிக்கில் நான் அந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னா உண்மையிலே எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பெருமை எனக்கு சேரும். அதே மாதிரி அவர் பார்க்காத ஹீரோஸ் இல்லை, இருக்கிற எல்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அவரோட மியூசிக்கில் இருந்தால் நடித்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக நான் நடித்த சில கொஞ்சம் கொஞ்சமாக நடித்த விஷயத்துக்கு வந்து பெருசாக அவரோட மியூசிக்கில் வந்து பெருசாக என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. அண்ட் நான் ரொம்ப
லைக் லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது மனசுலேருந்து வர வார்த்தைகள் தான் நான் சொல்லுவேன், சும்மா வாயிலிருந்து வந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டீம் வந்து ரொம்ப முக்கியமாக அமையணும் ஒரு படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. கோ படத்துக்கு அப்புறம் லைக் எல்ரட் சாரோட வந்து திரும்ப இணைகிறோம். ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் அவர் கூட சேர்ந்து இன்னொரு அடுத்த படமும் யான் சொல்லி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒரு ஃபேவரபிளான ஒரு ப்ரொடியூசர், ஜென்டில்மேன், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அண்ட் இஸ் நாட் அ பர்சன் வேர் காசு பணம் அதெல்லாம் அப்புறம் தான் வரும். ஃபஸ்ட்டு அந்த ஃபிலிமோட ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டில் வந்து எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு அந்த ஸ்ட்ராங் பிலீஃப் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ அவர் இஸ் ஆல்சோ அ டைரக்டர். ஸோ அவரால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு டைரக்டர் என்ன லைக் அந்த கதைக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து எப்படி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவர் வந்து அவர் டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கிற ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டராக இருக்கார். ஸோ அவர் கூட எனக்கு வந்து இணையத்தில் வந்து இந்த படத்தில் இணையிறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆஸ் அ டீம் எல்லாருமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கோம். I should thank all the cinematographers in the film, Om sir, Kadir and MS Prabhu sir. MS Prabhu sir வந்து என்ன ரொம்ப யங்காக காட்டியிருப்பார் இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்ச இந்த 3 சேஞ்சஸ் வந்து உண்மையிலே நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு நளினி மேடம். ஏன்னா நான் வந்து நிறைய வேறு லுக்ஸில் வந்து எப்படி இருப்பேன்லாம் தெரியாது. போன ஷூட்டிங் துணி கொடுப்பாங்க, நான் பாட்டுன்னு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் வந்து படங்கள் when I saw it இந்த ஃபர்ஸ்ட் காப்பியில் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த டிஃப்ரென்ஸ். அந்த ஸ்கூல் போர்ஷனில் எப்படி இருக்கிறேன். இட்ஸ் ஸ்கூல் போர்ஷன்லனா ஒரு யூனிஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டு உடனே ஸ்கூல் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அதில் லைக் அந்த நான் யூனிஃபார்மில் இருக்கிறபோது அந்த போட்டிருக்கிற துணி, அந்த காலகட்டத்தில் இருக்கிற துணி எப்படி இருக்கும், அது எல்லாமே பெருசாக என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஸோ தேங்க்ஸ் a lot மேடம். And Anthony, when I saw, because I think it's the 3rd or 4th film with Anthony, the best part about an editor is like நம்ம வந்து நல்லா நடிச்சிருப்போம், அந்த நேரத்தில் டப்புன்னு கட் பண்ணிட்டா அவங்கள கட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபிலிமில் வந்து நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சஸ்டெயின் பண்ணி காட்டியிருக்காரு. ஸ்பெஷலி அந்த சாய்ந்து ஓட அந்த லீடில் வந்து உண்மையிலே ஐ ரியலி லைக் மை செல்ஃப். ஒரு படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சில படங்கள் தான் அதை பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ அதில் இந்த படம். ஸோ தேங்க்ஸ் டு ஆண்டனி. அண்ட் ராஜீவன் வந்து மேஜிக் கிரியேட் பண்ணுவார் செட்டில். இங்கே ஒரே செட்டில் வந்து 4-5 செட்டு போட்டிருப்பாரு. ஸோ இந்த முடிச்ச உடனே அங்கே போகணும், அது முடிச்சு நான் ஒரு ஆடில் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இட்ஸ் ஆல் அபவுட் த டீம். அண்ட் தேங்க்ஸ் டு ரேஷ்மா அண்ட் வெங்கட் ஃபார் பசி எடுக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து சாண்டீஸ்லேருந்து கேக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க. ஜஸ்ட் கிடிங். they've always been very supportive and very sweet. நிறைய ப்ரெஷர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பிகாஸ் நான் சைமல்டேனியஸாக 3 படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டேட் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் they had to adjust a lot of things about என்னோட நிறைய டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணாங்க. எஸ், வி ஹேட் த ஸ்ட்ரைக். சமந்தா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அது ரொம்ப பொறுமையாக இருந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க they handled everything. So I think I've not missed anybody. It's Samantha has been a sweetheart. I think ரொம்ப நான் பார்த்து, ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஆரம்பிக்கும் போது வந்து 3 லாங்குவேஜில் இருக்கும். ஸோ அவங்க தமிழ்லையும் பேசுவாங்க, தெலுங்குலையும் பேசுவாங்க, ஹிந்திலையும் பேசுவாங்க. நான் தமிழ்லேயே பயங்கரமாக, ஏன்னா லென்த்தியான டைலாக்ஸ், ஸோ அதனால் நிறைய ப்ராம்ப்ட்ஸ்லாம் வாங்குவோம் அவர்கிட்ட இருந்து. சமந்தா வந்து சரளமாக வந்து நடிச்சிட்டு போவாங்க. எப்படிமா நீ இந்த மாதிரிலாம் நடிக்கிற. ஷி வாஸ் சச் அ ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ். அண்ட் ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து நான் மெசேஜ் ஐம் கோனா சென்ட் அ டெக்ஸ்ட் தட் யூ ரியலி பெர்ஃபார்ம் கிரேட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் என்னோட இந்த 10 years கேரியரில். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு சமந்தா ஃபார் எலிவேட்டிங். அந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் உண்மையில ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஒருத்தர் வி ஷுட் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ அப்போ தான் அந்த நாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ அது கரெக்டாக வெளியே வரும். நெய்தானே பொண்ணு சொந்தம் போஸ்டர் டிசைன், அந்த லான்ச் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கௌதம் சாருக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணேன். போஸ்டர்ஸ் எல்லாம் சார் வெரி பொயட்டிக்காக இருக்குது, ரொம்ப பொயட்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. அதே ப்ராஜெக்ட்டுக்கு என்ன சினிமாட்டோகிராஃபி பண்ணுறது கூப்பிட்டோன்னே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, அது ஒரு பெரிய கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பர்டிகுலராக ராஜா சாரோட மியூசிக் கேட்குறதே வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் மூமெண்ட் லைஃப்பில்.
அதுவும் கௌதம் சார் டைரக்ஷனில் ராஜா சாரோட மியூசிக். நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணது வந்து அது இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு எட்டர்னல் பிளிஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு கௌதம் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேடையில் நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை இன் ரிலேஷன் டு எனி ஃபில்ம். ஐ மஸ்ட் தேங்க் கௌதம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. பிகாஸ் காஸ்டியூம் டிசைனை பொறுத்த வரைக்கும் இதில் மெனி சேலஞ்சஸ் இருந்தது. 2 ஹீரோ, 2 செட் அம்மா அப்பா, முதல்ல 3 செட் அம்மா அப்பா, 2 சிஸ்டர்ஸ், பல ஃப்ரெண்ட்ஸ், பல டைம்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அந்த அந்த ட்ராக்ல போகிறது ஒரு சேலஞ்சாக இருந்தது. பல சமயம் ஷெட்யூலுக்கு ஷெட்யூல் மை மெமரி வாஸ் டெஸ்டட். பட் அல்டிமேட்லி இது ஒரு பிரசவ வைராக்கியம் மாதிரி. எல்லாம் முடிஞ்சோடனே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம அதை பின்னாடி நினச்சி பார்த்தோம்னாக்க. ஸோ ஐ திங்க் அந்த ஸ்டேஜ் வந்திருக்கு டு திங்க் அபவுட் த ஃபில்ம் அண்ட் ஃபீல் ரியலி வெரி குட் தட் one more I think as a team we have accomplished together with all the challenges. I have to thank Reshma and Venki for being supportive as producers, for Gautam for giving this opportunity all over again, and the comfort of ஒரு familiar team. அது எனக்கு வயசாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு இருக்கு. டு நோ டு சம்வாட் ஜட்ஜ் யார் மனசில் என்ன இருக்குது, எந்த மாதிரி வேணுங்கிறது வந்து ஓரளவுக்கு ஃபெமிலியாரிட்டி இருந்ததுன்னாக்கா அது மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் யூ. தென் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து 2 விஷயம். விடிவி வந்து கௌதம் சார் கூட பண்ண ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் எங்களுக்கு. தென் வந்து ஜீவா சார் கூட பண்ண இன்னொரு பெரிய படம். இந்த 2 படமும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு. இது படம் பார்க்கும்போது எனக்கு அந்த திருப்தி இருந்தது. ஸோ என்னை ஏமாத்தலை. ஸோ ஜீவா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து அவர் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருமே வந்து யாரும் எந்த டைரக்டரும் வந்து திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். அஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கூட மேபி அவங்க அப்பா ப்ரொடியூசராக இருந்ததுனால அப்படியே வளர்த்துருக்காரா நம்ம தெரியல. எங்களுக்கு எந்த கஷ்டமே கொடுக்குறதில்ல. நிறைய விஷயங்கள் வந்து ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சைட்லேருந்து எங்களுக்கு சஜஷன்ஸ், சில விஷயங்கள் சொல்லவே மாட்டார். அவரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவரே அதை கேர் பண்ணிக்கிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆக்டர்கிட்ட அடிக்கடி எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனே இது வரைக்கும் வந்ததில்லை. அதனால தான் அவர் கூட தொடர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். மற்ற ஆர்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணும்போது சில இஷ்யூஸுக்கு நான் பேச வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ 3வது படம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் படம் விஷயமாக நாங்கள் 2 பேரும் அதிகமாக பேசிக்கிட்டதே இல்லை. ரேராக தான் மீட் பண்ணிக்குவோம். பட் ஜென்ரலாக மற்ற விஷயங்கள் தான் பேசிக்குவோம். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு காம்போ. அவருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து என் கம்பெனிக்கு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அடுத்த படமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விடிவி லவ் ஸ்டோரி. அகெயின் இந்த படமும் லவ் ஸ்டோரி. நான் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியன் வந்து கௌதம் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், அஸ் அ டைரக்டர் திஸ் யுவர் பெஸ்ட் மூவி அப்படின்னு. அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஆடியன்ஸ் ஐ திங்க் தே வில் ஆல்சோ ரியாக்ட் தட். நீங்களும் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நீதான் என் பொன் வசந்தம் என்னோடய கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு இன்னும் கனவு மாதிரி இருக்குது இந்த படத்தில் வேலை செஞ்சது. யாருடைய இசையை சின்ன வயசுலேருந்து இன்று வரைக்கும் என்னுடைய புன்னகையில், சந்தோஷத்தில், என்னுடைய தனிமையில், என்னுடைய மௌனத்தில் யாருடைய இசை விரல்களை பிடித்து கொண்டு நான் வளர்ந்தேனோ அந்த இசைஞானி அவர்களுடைய இசையில் இந்த படத்தில் வந்து ஒரு வாரம் மும்பையில் தங்கியிருந்து இந்த 8 பாடல்களையும் அந்த எழுதின அந்த காலகட்டம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டம். இந்த படத்தோட பாடல்கள் உலகமெங்கும் இருக்கிற இசைஞானி அவர்களின் ரசிகர்களால் ஏற்கனவே இன்றுக்கும் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் கௌதம் சார் பற்றி சொல்லணும். மிகப்பெரிய ரசிகர் அவருக்கு நான் மிகப்பெரிய ரசிகர். காதல் கதையை காவியமாக யதார்த்தமாக அவருடைய உரையாடல்
இன்றைக்கு இந்திய இயக்குநர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காதல் கதை இயக்குநர்கள் ஒரு சிலரில் அவரும் ஒருத்தர். இந்த பாடல்கள் எழுதும்போதெல்லாம் அவ்வளோ உற்சாகப்படுத்தினார். இந்த பாடல்களின் வெற்றியைப் போலவே இந்த படத்தோட வெற்றியும் இருக்குன்னு நான் நிச்சயம் நம்புகிறேன். சினிமாவில் வந்து இங்கே பேசினதில் நான் கேள்வி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணதில் எல்லா கிராஃப்ட்டுமே தங்களுடைய கஷ்டங்களை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது அது இந்த நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு இசையமைப்பாளனுடைய கஷ்டம் அந்த இடத்த நம்ம சமாளிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல இருக்கோம் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் வந்து இந்த நேரத்தில் இது வரல அப்படின்னு சொல்லாமல் முதல்ல எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது கௌதமுடைய ஸ்டோரி இல்லை இது அப்படின்னு சொன்னது, அண்ட் ரேஷ்மாவுடைய கதை அப்படின்னு சொன்னது. அந்த கதையை அவர் உள்வாங்கிக்கிட்டு அவர் ப்ரெசன்ட் பண்ணியிருந்த விதம் வந்து என்னால் நம்ப முடியல. இப்போ நினச்சி பார்த்தா, ஏன்னா இந்த மேடையில் தான் எனக்கு அந்த உண்மை தெரியுது. அவருடைய சொந்த கதை அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போக முடியாது, கதைக்குள்ளே கேரக்டருக்குள்ளேயோ அந்த சம்பவங்களுக்குள்ளேயோ போக முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, படத்தில் பாடல்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லண்டன் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இந்த லண்டனில் ரெக்கார்ட் பண்ண சவுண்ட்ஸை கேட்டுட்டு ஒரு டைரக்டர் வந்து இதை எப்படி பிக்சரைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணால் கொஞ்சமாவது ஒரு இமேஜினரி ஷார்ட்ஸ் வந்து வராமல் இடம் பெறாமல் போகாது. ஆனால் இதில் இந்த கதைக்குள்ளேயே நின்றுட்டு அந்த சம்பவங்களை விட்டு எங்கேயும் போகாமல், அந்த கேரக்டர்களை விட்டு எங்கேயும் போகாமல், அந்த சூழ்நிலையை விட்டு எங்கேயும் போகாமல், என்ன அவைலபிளோ அந்த இடத்துல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டுமே வச்சு ஷூட் பண்ணியிருக்கிற கௌதம் மேனனை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா யாருமே ஐயோ இப்படி மியூசிக் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் இருக்கிறத வச்சுட்டு அதை டேஸ்ட்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப 100% ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதுக்காக அவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இப்போ நான் உட்காந்துருக்கேன், என்னுடைய இடத்துல வந்து எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல முடியாது. படம் வரும், எத்தனை 920 படம், இது 20வது படம் வெளிவருது. $919 நான் தானே நீ தானே பொன்ம சொந்தம், தெலுங்கு வந்து 20, அப்படி கணக்கு. ஒரே படம் 2 நம்பரு. இதில் வந்து என்னன்னா மியூசிக் போட்டாச்சு, நான் படம் பார்த்தாச்சு, மியூசிக் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரீல் மியூசிக் போட்டாச்சுன்னா ஒரு 2 நாள் கழித்து அப்பப்போ அந்த ரீலை வந்து கொடுத்து மிக்சிங்க்கு அனுப்பணும். ஏன்னா ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ்டு. அப்போ அனுப்பும் பொழுது 2 நாள் கழித்து சார் அந்த ஃபர்ஸ்ட் ரீலில் ஏதோ ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கான், அதோ ஃபுட்டேஜ் கொஞ்சம் தூக்கியிருக்காங்க, கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இது வரும், வேறு வெர்ஷன் வரும். அதில் மியூசிக்கை மேட்ச் பண்ணி பார்த்தா நான் கொடுத்த இடத்துலேயே மியூசிக் வராது. அடடே என்னடா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கட்டுமா என்ன? சொல்ல தேவையில்லை. அந்த இடத்த சமாளிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அந்த இடத்துல வந்து இப்போ 920 படத்தில் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் போயிருப்பேன்றது சொன்னால், போயிட்டே இருக்கும் படம், திடீர்னு பிளாங்க் வரும். எங்கே ரீ ரெக்கார்டிங் தியேட்டரில் டபுள் பாசிட்டிவில். இதில் போயிட்டுருக்கிறப்ப சார் அந்த இடத்துல அந்த சீன் இல்லை சார், அந்த சீன்லன்னு இவர் கதையை சொல்லிட்டு இருப்பார் டைரக்டர் பக்கத்தில். அந்த இடத்துல போகிறது சார், அது கொஞ்சம் பிளாங்க் போகுது சார், அந்த இடத்துல அந்த சீன் சார். அது சரி சார், விஷுவல் என்ன வருது அப்படின்னு. இல்லை சார் அங்கே ஆக்ஷனில் வந்து இப்போ அப்படி போகிற மாதிரி வருது சார், அதனால் அந்த பிளாங்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக மியூசிக் கொடுத்துரு. இதை நான் இமேஜின் பண்ணி கேமராமேன் என்ன ஷார்ட் என்ன வச்சுருப்பாரு, டைரக்டர் என்ன மாதிரியான ஷார்ட் எடுத்திருப்பாரு, இது என்ன ஸ்பீடில் போகுது, நான் எப்படி மேட்ச் பண்ணுறது, இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் நான். இங்கேயும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திடீர்னு போயிட்டே இருந்தேன். கௌதமுக்கு தெரியாது, கௌதம்கிட்டையும் நான் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் இந்த மேடையில் சொல்கிறதுக்கு சும்மா ஒரு இதுக்காகத்தான் சொல்கிறேன். ஜீவா வந்து ஃபேமிலியில் வந்து அப்பா வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹார்டான ஒரு சுச்சுவேஷன் வரும். அதில் வந்து ஜீவா தனியாக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் MBA படிக்கிறதுன்ற ஒரு முடிவு பண்ணுற ஒரு சீனில் வந்து ஜீவா நடித்த ஷார்ட் போடுறதுக்கு பதிலாக அந்த தெலுங்கு ஆர்டிஸ்ட் நடித்ததை போட்டாங்க. அந்த ஷார்ட் வருது ஜீவா, நான் பார்க்குறேன், இவன் யாரா இவன் வந்து
ஏன்னா நானே நான் பார்த்ததே இல்லை, இந்த எந்த ஷாட்டும் பார்க்கல, தெலுங்கு படமே நான் பார்க்கல. இது பார்த்தா இவன் யாரா இங்கே வந்திருக்கான், நான் ஏன்னா சந்தானம் மாதிரி இருக்கேன், இல்லையே சந்தானம் இல்லையே இது வேற யாச்சு. அவன் எழுதிருக்கிறான், யோசிக்கிறான், போகிறான் பார்த்தா ஃபைலாக இருக்குது, அதுலேருந்து ஒரு இதை எடுக்கிறான். இந்த சீனுக்கு நான் மியூசிக் போடணும். இப்போ இது யாருன்னு தெரிஞ்சுட்டு எப்படி நான் மியூசிக் போடுறது? நானா இமேஜின் பண்ணிட்டு, ஓ இந்த ஷார்ட் இருந்திருக்காது, ஸோ தெலுங்கு ஹீரோ நடித்த ஷார்ட்டை கௌதம் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரு, அந்த லெங்க்த்துக்காக பிளேஸ் பண்ணியிருக்காருன்ட்டு நான் அந்த மியூசிக்கை வந்து அந்த மியூசிக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் கௌதம் வந்த உடனே அந்த ரீலை வந்து நான் போட்டு காட்டினா ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் அப்படின்னாரு. இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லலை. அதனால் ஒவ்வொரு கிராஃப்டும் வந்து நம்ம வந்து இருக்கிற கஷ்டங்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்தது, அந்த மாதிரியெல்லாம் இருந்து அவர் ஒத்துழைச்சார், அவர் ஒத்துழைக்க போகலைன்னா எனக்கு இது பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற குறைகளை சொல்கிறத விட அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம். அவங்க தான் கரெக்டான டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இங்கே அதை சொல்லுறேன். இந்த படத்தை பொறுத்தளவில் மியூசிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, அண்டு எனக்கு எவ்வளவு வந்து இப்போ எனக்கு கௌதம் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து லண்டன்லேருந்து ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வந்து கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக இவ்வளவெல்லாம் பண்ணது வந்து அது ஒரு பெரிய ஒரு மரியாதையாக தான் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மரியாதையை எந்த டைரக்டர்களிடமிருந்தும் நான் பெற்றதில்லை, எந்த தயாரிப்பாளர்களிடமிருந்தும் நான் பெற்றதில்லை. அந்த முதல் மரியாதையாக இந்த படம் நன்றாக ஓடும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.